2 பொண்ணுங்க நைட் நேரத்தில் டேபிளில் உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ அதில் அவங்க தங்கச்சி மட்டும் அவங்க அக்காவுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, அதை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அவங்க அக்காவுக்கு ஒன்றுமே தெரில, எதை பார்த்து அவங்க தங்கச்சி பயப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து சும்மா நினச்சி சிரிச்சிட்டே இருக்காங்க. I just turned off the lights, that's all. What was that? தங்கச்சி வந்து ஏதோ பார்த்து பயப்படுறாங்கன்னா அக்காக்காரி தங்கச்சியை பார்த்து நக்கல் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தங்கச்சி வந்து பயந்து அவங்க அம்மா கிட்ட போகிறா. அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. Look at me. இவ்வளோ நேரம் தங்கச்சிக்காரி பயத்தை பார்த்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்த அக்காவும் எதையோ பார்த்து பயந்து அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. தங்கச்சியும் அக்காவும் எதுவும் பார்த்துருக்காங்க, அது அவங்க கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, குழந்தைக்கு கண்ணுக்கு மட்டும் பேய் தெரியும்னு. ஒருவேளை அவங்க 2த்துக்கும் அணுக்கும் பேய் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டில் எல்லோரும் பாட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க, சொந்தக்காரங்களை கூட்டு வச்சு. அப்படி கொண்டாடி இருக்கும்போது பக்கத்து வீடு இருக்குது. அந்த பக்கத்து வீட்டில் ஆளே இல்லை, வீடு காலி பண்ணி ரொம்ப நாள் ஆகிட்டு. அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை அவங்க பார்த்தாங்க. நீங்கள் வீடியோவை இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வந்தது ஒரு ஃபேஸ் இல்லை, மொத்தம் வந்தது 2 ஃபேஸு. முதல்ல வந்தது வயசான பாட்டி மாதிரி இருக்குது. ஆனால் 2வது வந்தது ஆனா பொண்ணான்னு தெரில. ஆனால் வந்ததுக்கு குறைஞ்சது ஒரு 30 வயசு கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட மூஞ்சி மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்து அவங்க உண்மையாக ஷாக் ஆகிட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோவில் வீட்டில் யாருமே இல்லை. வீட்டை போட்டிட்டு ஊர்ச்சி ஓர போயிட்டாங்க. அதனால் வீட்டில் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட வீட்டில் இந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. சத்தியமாக நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன சவுண்டு புரியும். பூட்டிய வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து வழியில் கத்துற மாதிரியும், அதுவும் சாதாரணமாக கத்துற மாதிரி தெரில, ரொம்ப சித்திரவதை அனுபவித்து கத்துற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் சவுண்டு மட்டும்தான் கேட்கு. அங்கே எந்த ஒரு பொண்ணு இருந்த மாதிரி தெரில, ஆள் இருந்த அடையாளமே தெரில. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு மட்டும் கத்துறது, அது இல்லாமல் கெட் அவுட்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், ஆளே இல்லாத வீட்டில் எப்படி இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்கும்? நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, முதல்ல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். Yo, what the? What the? Bro. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா யாராட்டும் என்ன காப்பாற்றுங்கன்னு ஒரு குரல் கேட்கு, அதுவும் லேடிஸ் குரல் கேட்டு உள்ளே போய் பார்த்தா டாய்லெட்டுக்குள்ளே யாருமே இல்லை, டாய்லெட்டே வெறிச்சோடி கிடக்கு. இதை பார்த்து அந்த மனுஷனை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கங்கன்னு பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறான்.